வணக்கம்ங்க. பாவக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல தாளிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது தாளிச்சுட்டு காய், வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. காயில இருக்க அந்த அந்த விதையெல்லாம் எடுத்து நீக்கிடுங்க. நீக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு தேவையான தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு இது எல்லாத்தையும் வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடுங்க. போட்டு ஆ நான் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். உப்பு போட்டதும் ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடுங்க. ஏன்னா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிளகாய்த்தூளு, தனியாத்தூளு அதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஓரளவு காயெல்லாம் நல்லா சுண்டி வதங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மசாலாவ போடணும். ஏன்னா நம்ம புளிய வந்து இதுல கரைச்சு ஊத்த போறதில்ல. மசாலா அரைக்கும்போதே அது கூடவே சேர்த்துட போறோம். அ இந்த மாதிரி எல்லா தூளையும் போட்டுட்டு நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு, அது நல்லா வெந்து வரட்டும். ஒரு வேள தண்ணி சுண்டி போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் போட்டுடுங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னன்னு பார்க்கலாம். தேங்காய், கொஞ்சமா புளி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம். இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இது மட்டும் நீங்க போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. மையா அரைச்சுட்டு, அத வந்து இதுல ஊத்திட்டு, நீங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த குழம்பு பதம் வரும் தெரியுங்களா? அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, சிம்ல வச்சுடுங்க. சிம்ல வச்சுட்டு இந்த பதத்துல நீங்க சிம்ல வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரையோ, இல்ல வந்து வெல்லமோ இருந்ததுன்னா, அத அதுல போட்டுடுங்க. நான் அத போடும்போது எடுக்கல. நீங் அ போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.